நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேடம். ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணு. தெரியுதாப்பா எல்லாருக்கும்? எஸ் சார். அன்னைக்கு வந்து 60 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து 61ல இருந்து பாக்குறோம். ஓகேவா? அடுத்த கிளாஸோட நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிரும் நமக்கு. இப்ப 61 கொஸ்டின் நல்லா பாருங்க, தெளிவா படிக்கணும். இங்கிலீஷ் மீடியம்க்கு இங்க இருக்கு, தமிழ் மீடியம் தமிழ்ல இருக்கு, 2 பேரும் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்படின்னா, இது வந்து ரிலேஷன்ஷிப், பிளட் ரிலேஷன் சொல்லுவாங்க. இந்த சாப்டர் வந்து இதுல ஒரு 2 கணக்கு வரலாம், மேக்சிமம் 2 தான் வரும், இல்லைன்னா 1. இப்ப வந்து பாருங்க, அதுல வந்து ரிலேஷன்ஷிப், அதாவது அம்மா அப்பா, அது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அம்மாவோட அண்ணனா தாய் மாமன், அந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாவே நீங்க தெரிஞ்சிருக்கணும். கசின் பிரதர்னா தெரியும், அது மாதிரி நீஸ் நெஃப்யூ, இதெல்லாமே வந்து உங்களுக்கு அந்த உறவு முறையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் உறவு முறை கணக்குகள் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, பிளட் ரிலேஷன்ஷிப். இதுல ஃபர்ஸ்ட் கணக்கு படிங்க. இதுல எப்படின்னா, இதுல 3 டைப்ஸ் வரும் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா நேரடி உறவுகள். அதுல வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் தான் வரையணும். ஃப்ளோ சார்ட் வரைஞ்சு நான் அதுக்கு வேணா இங்க உங்களுக்கு ஹிண்ட்ஸ் இங்க எழுதி போறேன், நோட்ல எழுதிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுல ஃப்ளோ சார்ட்ல தான் நம்ம வரைஞ்சு நம்ம என்ன செய்யணும், அதை கண்டுபிடிக்கணும். பார்த்தோன்னே நம்மளுக்கு புரியாது. இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட்ல அட்டன் பண்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நேரடி உறவுகள் இருக்கும். அடுத்தது வந்து சுட்டி காட்டுதல், அதாவது ஒரு போட்டோ காமிச்சோ இல்ல நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தவங்களை காமிச்சோ சொல்றது, அது ஒரு டைப்பு. 3வது டைப் வந்து குறியீடுகள் மூலம், ஏ அப்பா, பி அம்மா அப்படின்னு குறியீடு மூலம் சொல்லியிருப்பாங்க. இந்த 3 டைப்ல இருக்கும் கொஸ்டின். 3 டைப் நமக்கு தெரியணும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு இது இங்க போடுறேன் சைட்ல. நான் எனக்கு எம்டி பேஜ் வைக்கல, ஸோ இதுல பாத்துக்கோங்க. நான் எழுதும்போது இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை விட பெரியவங்க அப்படின்னா, நம்மளை விட பெரியவங்க யார் இருப்பாங்க? அப்பா அம்மா. அந்த அப்பா அம்மா, அதாவது பெரியவர்கள், அண்ணன் இது வந்து வராது. இதுல அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, மாமா அத்தை, இவங்க எல்லாம் பெரியவங்க அப்படின்னா, நீங்க வந்து இங்க இருக்கீங்கன்னா அப் ஆரோ போடணும். புரியுதா? இது வந்து யாருக்காக அப்படின்னா எல்டர்ஸ். இது உங்களுக்கு தெரியணும், ஓகேவா? இது எல்டர்ஸ், ஓகேவா? நம்மளை விட சின்னவங்க அப்படின்னா, இப்ப நம்ம அம்மாவா இருக்கோம் அப்படின்னா நமக்கு மகன் மகள் அது வந்துச்சுன்னா டவுன் ஆரோ வந்து நம்மளை விட யங்கு. இது நீங்க எழுதி வச்சுக்கலாம் நோட்ல. நம்மளுக்கு ஈக்குவல், நம்ம சிஸ்டர், உன்னோட அண்ணன், உன்னோட தம்பி, இல்ல உங்க சித்தப்பா பையன் அப்படின்னா இந்த ஆரோ, பிரதர் சிஸ்டர். ஓகேவா? இது 3 எழுதிட்டீங்களா? அடுத்த கண்டிஷன் சொல்றேன். எழுதிக்கிட்டீங்களா இது 3? இதுதான் இதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா மாதிரி. அடுத்தது இதை போட்டுக்கோங்க. அடுத்தது இது ஃபார்முலா மாதிரி. இது இருங்க ஒரு நிமிஷம், அட்மிட் கொடுத்துட்டு வந்துடுறேன்.
பாத்தீங்கன்னா இப்ப வந்து யார் யாரு கண்டுபிடிச்சு நம்மளோட எல்டர்னா அவங்கள அப் ஆரோ போடணும், எங்கர்னா டவுன் ஆரோ போடணும், பிரதர் சிஸ்டர்னா சைடு ஆரோ போடணும். இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா டபுள் ஆரோ. இது வந்து கப்பிள்ஸ். டபுள் ஆரோ போடணும், புரியுதா? இது மேல் அப்படின்னா ஸ்கொயர் பாக்ஸ். இது மேல். ஃபீமேல்னா ரவுண்ட். ஓகேவா? ஆண் பெண். இது ஆண் பெண். இவ்வளவுதான். இது ஃபார்முலா மாதிரி. இத வச்சுதான் நம்ம என்ன செய்யணும், ஒரு ஃப்ளோ சார்ட் அவங்க கொடுத்திருக்க இதுக்கு ஃப்ளோ சார்ட் வரைஞ்சா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சம்முக்குள்ள போனா உங்களுக்கு புரியும். இப்ப இதெல்லாம் போட்டுக்கிட்டீங்களா? போட்டுக்கிட்டீங்களா? எரேஸ் பண்ணிடுறேன். எழுதிட்டீங்களா? சொன்னாதான் கேட்கும். ஓகே. இப்ப சம்முக்கு வந்துடலாம். இது உங்களுக்கு அந்த சாப்டருக்குள்ள ஃபார்முலா. உறவுமுறை கணக்கில் ரிலேஷன் ஹெட்டிங் போட்டு இதை எழுதிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. இப்ப இது பாருங்க, சம் படிங்க. சாந்தி புகைப்படத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை காட்டி அப்படின்னா இது எத்தனாவது டைப்? செகண்ட் டைப். சுட்டி காட்டுதல். சொன்னேன்னா செகண்ட் டைப் கொஸ்டின். சாந்தி புகைப்படத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை காட்டி அவளின் மகனின் தந்தை என்னுடைய தாயின் மருமகள் என கூறுகிறார். அந்த பெண் சாந்திக்கு என்ன உறவு? இதுதான் கணக்கு. இது ஏதாவது உங்களுக்கு புரியுதா? இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன் பாருங்க. பாயிண்டிங் டு எ லேடி இன் அ போட்டோகிராஃப், சாந்தி செட் ஹர் சன்ஸ் ஃபாதர் இஸ் த son-in-law ஆஃப் மை மதர். How is சாந்தி ரிலேட்டட் டு தட் லேடி? இது உங்களுக்கு படிச்சோனே ஏதாச்சும் புரியுதா? புரியாது. நம்ம என்ன செய்யணும்? ஃபோர்த் ஆப்ஷன் அது ராங் ஆன்சர். ஆனா ஓரளவு கண்டுபிடிச்சிருக்க. ஓகே. இப்ப இத எப்படி போடணும்னா பிரிச்சு பிரிச்சு படிக்கணும். இப்ப சாந்தி அப்படிங்கிறவங்க ஒரு போட்டோ, அந்த போட்டோல யார் இருக்காங்க? ஸோ ஃபர்ஸ்ட் சாந்தி ஒரு போட்டோவை வச்சிருக்காங்க. சரியா? அந்த போட்டோல ஒரு பெண், ஒரு பெண்ணை காட்டி. ஓகேவா? அது ஒரு ஃபீமேல். எஃப்னே போட்டுக்கலாம். ஃபீமேல்னா நான் என்ன போட சொல்லியிருக்கேன்? ரவுண்ட். ஓகேவா? ஒரு பெண்ணை, சாந்தியும் ஃபீமேல் தான். ஒரு பெண்ணை காட்டி அவளின் மகனின் தந்தை. இப்ப இந்த போட்டோ, இந்த சாந்தி அப்படியே வச்சுக்கோங்க. இந்த போட்டோ இருக்க பொண்ணு ஓட சன் அப்படின்னா என்ன போட சொல்லியிருக்கேன்? டவுன் ஆரோ. ஓகேவா? டவுன் ஆரோ போட்டு சன் அப்படிங்கிற போது பாக்ஸ்ல போடணும். இவனின் மகனின் தந்தை. இந்த பொண்ணோட சன்னு வச்சுக்கோங்க. மகனின் தந்தை. தந்தை அவரும் இந்த பாக்ஸ்ல போடணும். அப்பா, ஃபாதர். ஓகேவா? இந்த ஃபாதர் வந்து இந்த பொண்ணோட மகனோட தந்தை அப்படின்னா என்ன வேணும்? இவங்க ரெண்டு பேரும் என்ன? கப்பிள்ஸ். புரியுதா? இவங்க சன் அப்படின்னு, சன்னோட தந்தை அப்படின்னா இவங்களுக்கு இவரு ஹஸ்பண்ட். ஓகேவா? அவரு யாருடைய மருமகளாம்? இவங்க சாந்தியோட அம்மாவோட மருமகன். சாந்தியோட அம்மாவோட மருமகன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன வரும்? அப்ப சிஸ்டர்ஸ். புரியுதா? புரியுதா? இது நான் சொல்ற இந்த சார்ட் புரியுதா உங்களுக்கு? அதாவது சாந்தி வந்து ஒரு இந்த போட்டோல இருக்க அந்த பொண்ணோட மகனின் தந்தை, என்னோட அம்மாவோட மருமகன், என்ன சொல்றது, என் தாயின் மருமகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த போட்டோல அவ்வளவுதான். இது உங்களுக்கு எவ்வளவு ஒரு டவுட்டா இருக்கு, அதுக்குதான் இந்த சார்ட் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஆப்ஷன் செகண்ட். இது எல்லாருக்குமே புரியுதா?
எஸ் மிஸ். புரிஞ்சிருச்சா? இது மாதிரி தான் ஃப்ளோ சார்ட் போடணும். சரியா? ஃப்ளோ சார்ட் போட்டீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல பார்த்தோனே கண்டுபிடிக்க தெரியுது அப்படின்னா அது உங்களோட ஐக்கியூவை பொறுத்தது. அந்த ஒரு பையன் வந்து ஓரளவு வந்துட்டான் சகோதரனின் மகள் அப்படின்னு. ஆனா கரெக்டா ஃப்ளோ சார்ட் போட்டீங்க அப்படின்னா ஆப்டா ஆன்சர் வரும். ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டின் இதுல மைனஸ் மார்க் எதுவும் இல்ல. ஆனா நம்ம ஒண்ணு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒரு 1000 பேர் முந்தி போயிருவாங்க. ஒரு கொஸ்டின் தப்பானாலும் தப்புதான், போயிடும், மார்க் போயிடும், ரேங்க்ல வர்றது குறைஞ்சிடும். அதனால கவனமா போடணும். அடுத்தது பாருங்க, இது புரிஞ்சிருச்சுல? அதுக்கு அடுத்தது இப்ப இது வந்து டைரக்ஷன் சம். புரியுதா? டைரக்ஷன் சம், திசை கணக்குகள் அப்படின்னு பேரு. இந்த திசை கணக்குகள் உங்களுக்கு சார் சொல்ற மாதிரி எல்லா என்ட்ரன்ஸ்லயுமே திசை கணக்குகள், பிளட் ரிலேஷன் இது எல்லாமே வரும். அதாவது நம்ம இங்க படிக்கிறோம் பத்தியா மென்டல் எபிலிட்டி, இதுதான் எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் வரும். நீட்டை தவிர பாக்கி என்ன எழுதினாலும் உங்களுக்கு இந்த மென்டல் எபிலிட்டி வந்துகிட்டே இருக்கும் லைஃப் லாங். அது நல்லா படிச்சுக்குங்க. இங்க நீங்க இப்ப 8வதுலயே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப நீங்க வந்து ஒரு +2 முடிக்கும் போது ஃபிங்கர் டிப்ல இருக்கும் எல்லாமே. ஸோ எல்லாரும் எது விரும்புறீங்களோ படிக்கலாம். ஸோ இதுல திசை கணக்குகள் இருக்கு. திசை கணக்குகள்ல டைரக்ஷன் மொத்தமா நமக்கு திசைகள்னு எத்தனை இருக்கு? 4 டைரக்ஷன்ஸ். 4 டைரக்ஷன்ஸ் இருக்கு. 4 என்னென்ன இருக்கு? ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். அதுதான் 4 டைரக்ஷன் நம்ம நார்மலா சொல்றது. ஆனா இன் மென்டல் எபிலிட்டி டைரக்ஷன் வந்து 8. புரியுதா? அது நீ சொன்ன மாதிரி ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், அந்த மாதிரி இடையில இருக்கும்ல, அந்த நான் போறேன் பாருங்க டைரக்ஷன். எப்பயுமே பேப்பர் பொறுத்த வரைக்கும் நார்த் மேல தான் வரும். ஓகேவா? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், இது முதன்மை திசைகள் சொல்லுவாங்க, பிரைமரி டைரக்ஷன். அடுத்தது செகண்டரி டைரக்ஷன், துணை திசைகள். இதுவும் சேர்ந்தது நார்த் ஈஸ்ட். இதுவும் சேர்ந்தது சவுத் ஈஸ்ட். அதாவது வட கிழக்கு, தென் கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. புரியுதா? 8 டைரக்ஷன்ஸ் இதுதான். ஓகேவா? இந்த படத்தை போட்டுக்கோங்க, இந்த படம் போட்டுக்கோங்க. இதுல வந்து நம்ம இத நியூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சில பேருக்கு வந்து இந்த டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதே குழப்பமா இருந்தது. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பொண்ணுங்க நார்த் ஈஸ்ட் அதுவே குழம்பிருச்சு. நீங்க வந்து நியூஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூஸ் அப்படிங்கறதா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகேவா? இப்ப இதுதான் நமக்கு இந்த கணக்குக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். சரியா? இப்போ எரேஸ் பண்ணிடுறேன். இப்ப கணக்கு படிங்க. நான் கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறேன். நான் கடிகார திசையில் 100 திரும்பி பின்னர் 145 டிகிரி கடிகார திசைக்கு எதிர் திசையில் திரும்புகிறேன். நான் தற்போது எந்த திசை நோக்கி இருக்கிறேன்? இப்போ டைரக்ஷன் வரைகிறோம். இது வரைஞ்சுதான் நீங்க போடணும். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க பார்ட்டா பிரிச்சு படிச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் வரைஞ்சுதான் கண்டுபிடிக்கணும். ஒட்டு மொத்தமா படிச்சுட்டா உங்களால ஆன்சர் தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் கிழக்கு திசையை நோக்கி இருக்கிறேன். கிழக்கு திசை எங்க இருக்கு? இங்க இருக்கீங்க, நீங்க கிழக்கு திசை நோக்கி இருக்கீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிரிச்சு ஒரு கோடு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் கடிகார திசையில் 100 டிகிரி திரும்பி, கடிகார திசை அப்படிங்கிற போது இதுதான் கடிகார திசை, இது கடிகாரம் எதிர் திசை. புரியுதா? இப்படி சுத்தணும். இது ஒவ்வொன்றும் 45 டிகிரில வரும். 45, 90 அப்படி வரும். 45 கூட்டிக்கணும்.
இப்ப அவர் ஃபர்ஸ்ட் வந்து 100 டிகிரி திரும்புகிறேன். அப்ப ஈஸ்டுக்கு போயிட்டாரு. ஈஸ்ட்ல இருந்து 100 டிகிரிங்கிற போது இங்க வரும். 90க்கு அப்புறம் ஒரு 10 கூட்டிடும் இங்க வருது. திரும்பி என்ன செய்யறாரு? கடிகாரத்தின் எதிர் திசைக்கு போறேன் 145. அப்ப இங்க 100, இங்க ஒரு 45, 145 இங்க வந்துட்டோம். இப்ப இது என்ன திசை? நார்த் ஈஸ்ட். அவ்வளவுதான் அவ்வளவுதான். புரியுதா? படிக்கும்போது கணக்கு வந்து கஷ்டமா தெரியும். இந்த மாதிரி நீங்க டைரக்ஷன் போட்டுங்க. ஒவ்வொரு இதுக்கும் இடைப்பட்ட இது வந்து 45 டிகிரி தான். அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க 45 கூட்டிக்கணும். அவ்வளவுதான். புரியுதா? எல்லாருக்குமே புரியுதா? எஸ் மேம். அடுத்த கணக்கு போலாமா? அறுபத்தி 63. ரவி என்பவர், இப்ப பாருங்க டைரக்ஷன் கணக்கே 2 கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? இப்ப ரவி என்பவர், இத நீங்க தான் சொல்லணும். ரவி என்பவர் தன் வீட்டிலிருந்து மேற்கு நோக்கி 2 கிலோமீட்டர் நடக்கிறார். உடனே தெற்கு திசையில் திரும்பி 1 கிலோமீட்டர் பயணிக்கிறார். இறுதியாக 3 கிலோமீட்டர் கிழக்கிலும் மற்றும் மீண்டும் 1 கிலோமீட்டர் மேல் நடக்கிறார் எனில் தற்போது ஆரம்பித்த இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கிறார்? இது நீங்களா புரிஞ்சு போடுங்கப்பா. ட்ரை பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ரவி walked 2 kilometers west on his house and then turned south covering 4 kilometers. Finally, if he moved 3 kilometers towards east and then again 1 kilometer west, then how far is he from his initial position? முதல்ல என்ன செய்யணும்? டைரக்ஷன் கணக்கு அப்படினால என்ன செஞ்சிடணும்? பேப்பர்ல எடுத்தோனே டைரக்ஷன் வரையணும். டைரக்ஷன் வரைஞ்சிருங்க. அவ்வளவுதான். கோடு 4 கோடு போட்டு 4 திசை எழுதிருங்க. அவர் ரவி முதல்ல எங்க இருந்து எந்த திசைக்கு போறாரு? தன்னோட வீட்டுல இருந்து மேற்கு போறாரு. எத்தனை கிலோமீட்டர் போறாரு? ட்ரை பண்றீங்களா? நானே போடவா? ட்ரை பண்ணுங்க. ஒரே நிமிஷம், 1 நிமிஷம் தான் ஒரு கணக்கு. இப்ப உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகாது, ஆனா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. 1 நிமிஷத்துல போட மேம் 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் தப்பு. ஆன்சர் தப்பு. இல்ல 2 இல்ல. நான் போறேன் பாருங்க. டைரக்ஷன் போட்டாச்சா? இப்போ ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். முதல்ல ரவி என்ன பண்றாரு? இங்க இருக்க அவங்க வீடுன்னு வச்சுக்கோங்க. மேற்கு நோக்கி, மேற்கு அப்படிங்கும் போது இந்த சைடு போகணும். எத்தனை கிலோமீட்டர் போறாரு? 2 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் உடனே எங்க திரும்பிட்டாரு? தெற்குல திரும்பிட்டாரு. அப்ப கீழே தானே இருக்கு சவுத்து. எத்தனை கிலோமீட்டர் தெற்கு திரும்பிறார்? ஒரே 1 கிலோமீட்டர் தான் போறார். ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்யறாரு? தெற்கு திசையில 4 கிலோமீட்டர் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? 4 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் கிழக்கு எந்த பக்கம் இருக்கு? இந்த சைடு இருக்கு. கிழக்குல இதுல இருந்து இது வரைக்கும் 2 கிலோமீட்டர், இதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் போறாரு. 3 கிலோமீட்டர் கிழக்குல வந்துட்டாரு. வந்த பிறகு திரும்பி 1 கிலோமீட்டர் இங்க இருந்து திரும்பி மறுபடியும் மேற்குக்கு 1 கிலோமீட்டர் போயிட்டாரு. இங்க இருந்து இங்க 3 கிலோமீட்டர் வந்துட்டாரு. திரும்பி 1 கிலோமீட்டர் போயிட்டாரு. அப்ப 3 + 1 4 கிலோமீட்டர் தொலைவுல அவர் இருக்கார். ஆரம்பித்த இடம் இங்க இருக்கு. இங்க இருந்து அவர் இங்க போய் வந்துட்டாரு. எத்தனை கிலோமீட்டர் வந்துட்டார்? 4 கிலோமீட்டர். புரியுதா? கொஞ்சம் யோசிச்சு போடணும். நீங்க மேல உள்ள அந்த 2 அப்படியே சொல்லிட்டீங்க. அவர் எப்படி எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்காரு, ரிட்டர்ன் ஆயிருக்காரு, எல்லாமே சேர்த்துதான் சொல்லணும். புரியுதா? புரிஞ்சிருச்சா? இது திரும்பி சொல்லவா? புரிஞ்சதுங்க மேம். அடுத்த கணக்கு பாருங்க.
கடிகாரத்தில் நிமிடம் உள்ளானது 12 மணிக்கு கிழக்கு திசையை நோக்கி உள்ளது எனில் 4:30 மணிக்கு கடிகாரத்தின் மணிமுள் எத்திசையை நோக்கி இருக்கும்? இப்போ மேம் வெஸ்ட். வெஸ்டா? வெஸ்ட்னு எப்படி சொல்லுவ? முதல்ல வாட்ச்ல வாட்சும் டைரக்ஷன்ல தானே இருக்கும். நான் இங்க பாருங்க, இதுவும் எப்படி இருக்கும், இதுலதான் இருக்கும். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். இப்போ கடிகாரம் நம்பர் உங்களுக்கே தெரியும். இது 12, இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மேம் சவுத் ஈஸ்ட். இப்ப 12 மணிக்கு கிழக்கு திசையை நோக்கி இருக்கு. 12 மணிக்கு இந்த இது வந்து இங்க வந்துருச்சு. இந்த முள்ளு கிழக்கு திசையை நோக்கி இருக்கு. சரியா? அந்த முள் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு கடிகாரத்தின் மணிமுள். அப்ப மணிமுள்னா பெரிய முள் 4:30 மணிக்கு எந்த திசையில் இருக்கும்? சவுத் ஈஸ்ட். மேம் சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட் தான் ஆன்சர். கரெக்ட். 4:30 இங்க இருக்குப்பா. 12 மணிக்கு இங்க இருக்குன்னா அப்ப இத 12ன்னு எடுத்துக்கணும். அப்ப நீங்க இதுலதான் கணக்கு பண்ணணும். 4:30 இங்க வரும். புரியுதா? வாட்ச திருப்பிட்டாங்க. 12 மணிக்கு அது 4 இல்ல, 12 மணிக்கு ஈஸ்ட்ல இருக்குங்க போது இந்த இடத்துல முள் இருக்கும். இங்க இருந்து 4:30 மணி நீங்க கணக்கு பண்ணிருக்கோம். புரியுதா? எஸ் மிஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். திசை அங்க என்ன சொல்றாங்க? நிமிடம் உள்ளிருக்கும் இடைப்பட்ட கோணம். மணி வந்து 6:30 அப்படின்னு இருக்கு. இது வந்து வாட்ச் கணக்கு. இதுல வந்து என்னன்னா 6:30 அப்படின்னு இருக்கு. நார்மலா இதுக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்கு. இப்ப என்ன வந்து ஒரு கணக்குல கேட்டிருப்பாங்க, 2 மணி இருக்கும்போது என்ன கோணம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி முழு நம்பரா இருந்தது அப்படின்னா 2 இன்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா 30ஆல பெருக்கி போட்டுறணும். இதுதான் அதோட ஃபார்முலா. அப்ப 60 டிகிரி கோணம், குறுங்கோணம் வாட்ச்ல. இது வாட்ச் கணக்கு, கடிகார கணக்குகள்னு பேரு. திசை கணக்கு இது அடுத்த சாப்டர், கடிகார கணக்குகள். மதியம் 2 மணிக்கு கடிகாரம் காட்டும் கோணம் என்ன அப்படின்னா, எத்தனை மணி கொடுத்திருக்காங்களோ, 2 கொடுத்தாலோ 4 கொடுத்தாலோ 30ஆல பெருக்கி போட்டுறணும். இதுதான் அந்த கணக்கோட ஆன்சர். இப்ப மாலை 6 மணிக்கு கடிகார முள் காட்டும் கோணம் என்ன அப்படின்னா எவ்வளவு கண்டுபிடிப்பு? என்ன சொல்லுவீங்க? 180 டிகிரி ஸ்ட்ரைட் ஆங்கிள், 180 டிகிரி விரிகோணம். 30ஆல பெருக்கிடணும், அவ்வளவுதான். எத்தனை மணி கொடுத்திருந்தாலும் அதை நீங்க 30ஆல பெருக்கி போட்டுறணும். ஃபார்முலா இத நீங்க எழுதிக்கோங்க, இந்த ஃபார்முலா. சரியா? இதுக்கு அடுத்து இந்த மாதிரி 2 டைப்ல கேட்டிருக்கேன். யாரோட மைக்க மியூட் பண்ணிக்கோங்கப்பா, சவுண்ட் கேக்குது. அடுத்தது மணி 6:30 மணி. இப்ப ரவுண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப மினிட்ஸையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இங்க. சோ இதுல இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, மினிட்ஸையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை கரெக்டா எழுதிக்கோங்க. 30 into hour. 30 into hour minus 11/2 minutes. இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலாவை கரெக்டா எழுதுங்க. 30 into hour minus 11/2 into minutes. ஓகேவா? இப்ப நம்ம இத வச்சா கணக்கு போட போறோம். இங்க ஹார் எத்தனை? ஹார் எவ்வளோ? 6. 6:30 மணி
இந்த பக்கம் 6 30 into 6 minus 11/2 மினிட்ஸ் எவ்வளோ 30. 30. இப்ப கேன்சல் பண்ணுங்க 15 வரும். இப்ப இதை பெருக்குங்க 180 minus 11 into 15 எவ்வளோ 11 into 15 165. ஓகேவா? இப்ப 180ல இருந்து 165 கழிச்சீங்கன்னா 15 டிகிரி. இதுதான் நமக்கு ஆன்சர். புரியுதா இந்த சம்மு? Yes, ma'am. அவ்வளவுதான். இதுக்கு கடிகார கணக்குக்கு 2 types ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹார் இன்டு 30. எந்த ஹார் கொடுத்தாலும் அதை 30ஆல பெருக்கி போட்டுறணும். இது ஹார் மட்டும் கொடுத்தா. அடுத்து ஹார் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க, ஹாரும் மினிட்ஸும் சேர்த்து தந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான். 30 into h minus 11/2 மினிட். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு சம்ஸ் தான் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் ஈஸியா நிறைய கண்டுபிடிக்கிறது. இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு அதாவது அதுதான் சிச்சுவேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, சூழ்நிலை சார்ந்த கணக்குகள். இது எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு தான். அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பின்வரும் தொடரில் தவறான எண்ணை கண்டறியவும். ஆட் ஒன் அவுட்னு சொல்லுவாங்க. இதுல தவறான எண்ணை கண்டறியவும். தவறான எண் அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இப்ப இதுல ஏதோ ஒரு 24. 24 அங்க ஒரு நம்பர் இல்லையே மிஸ் 124. 124 எப்படி சொல்ற? நீயா சொல்லக்கூடாது ஒரு அசம்ஷன்ல. இப்ப பாருங்க, இந்த எல்லா நம்பருக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். ஒரே ஒரு டேபிள்ல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 7 டேபிள்ல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 4 7s are 28. அடுத்தது சம்பந்தம் இல்லாம இருக்கே, இடையில அத்தனை நம்பர் விட்டு. அப்ப அதுவும் கிடையாது. இது என்னன்னா 2 கியூப். 2 கியூப் என்ன? 2 கியூப் என்ன? கியூப் டேபிள், ஸ்கொயர் டேபிள் தரவா படிச்சிருக்கணும். 2 கியூப் என்ன? 8. 8 minus 1 7. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்துருச்சா? எஸ் மேம். அதேதான் மறுபடி போகணும். அதுக்கப்புறம் 20 அப்படின்னா 2க்கு அப்புறம் 3 கியூப் வரிசையா கியூப் பண்ணிட்டே போகணும். 3 கியூப் என்ன? 27. மைனஸ் தான் பண்ணிருக்கணும், ஆனா அங்க பிளஸ் பண்ணிட்டாங்க 28. சரி, அடுத்த நம்பர் 4 கியூப். 4 கியூப் என்ன? 64 minus 63. அடுத்த நம்பர் வந்துருச்சா? 5 கியூப் வந்து 25 வரும். அதுல மைனஸ் பண்ணிட்டு 1 மைனஸ் பண்ணா 124. 6 கியூப் 16 வரும். அதுல 1 மைனஸ் 215. அப்புறம் 342. 342 தானே அது? 342. 7 கியூப் வந்து 343 பண்ணிட்டாங்க 342. அடுத்து 8 கியூப் வந்து 8 கியூப் 512. அதுல 1 மைனஸ் பண்ணா 511. அப்ப எல்லாமே மைனஸ் பண்ணிருக்காங்க, இது மட்டும் பிளஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இதுல ஆட் ஒன் அவுட் என்ன? 28. ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கும் மத்த எல்லாத்தையும் விட. புரியுதா புரியலையா? இன்னொரு தடவை சொல்லணும். ஒரு சீரீஸ் கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து ஒரு வித்தியாசமான நம்பர் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது எல்லாமே ஒரே மாதிரி தொடர்புல இருக்கணும். அதுல இருந்து ஏதோ ஒண்ணு வேற மாதிரி இருக்கும், அதுதான் அதுல தனிப்பட்ட எண்ணுன்னு அர்த்தம். அதுல இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க 7ன்னு இருக்கு. நம்ம முதல்ல வந்து 7 28 அப்படின்னா முதல்ல அந்த பையன் ட்ரை பண்ணா 7 7ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஆனா
ஃபர்ஸ்ட் 28 இருக்கு, அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்ல 9க்கு போயிட்டாங்க. இது ஆட் நம்பரும் சொல்ல முடியாது, ஈவன் மாத்தி மாத்தி இருக்கு, அப்ப அது வராது. ஒரே மாதிரி தொடர்பா இருக்கணும். ஸோ நம்மளா ட்ரை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 7 எப்படி வந்துச்சு அப்படின்னா 2 கியூப் வந்து 8 வரும். 8ல 1 பாத்தீங்கன்னா மைனஸ் 7. அப்புறம் 2க்கு அப்புறம் 3 கியூப் வந்து 27. அதுல ஆக்சுவலி மைனஸ் தான் அவங்க பண்ணணும், ஆனா பிளஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டாங்க 28. அதுக்கப்புறம் 4 கியூப் பண்ணுங்க. 4 கியூபோட அது வந்து 64. அதுல 1 மைனஸ் பண்ணா 63. இதே மாதிரிதான் அடுத்தடுத்த நம்பர் கியூப் பண்ணிருக்காங்க. 5 கியூப் 125 வரும், மைனஸ் 1 124. 6 கியூப் வந்து 216, மைனஸ் 1 215. இப்படிதான் வரும். ஓகேவா? இப்ப இதுல பண்ணிருக்காங்க, இத 1 மட்டும் பிளஸ் பண்ணிருக்காங்க. 3 கியூப் பிளஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ அது மட்டும் தான் இதுல இருந்து வித்தியாசமானது, வேறுபட்ட எண், ஆட் ஒன் அவுட் அப்படின்னா விட இது வித்தியாசம். புரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். அடுத்த கணக்கு, கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தினால் வலது புறத்திலிருந்து இரண்டாவதாக வரும் வார்த்தை. இப்ப கீழே ஒரு செட் ஆஃப் இது கொடுத்திருக்காங்க. அதுல வந்து அகர வரிசைப்படி அப்படின்னா அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிட்டு இரண்டாவதா என்ன வரும் இதான் கேட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாரு, ஃபர்ஸ்ட் என்னது? அது யாரோ இது டிவி வந்து மியூட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன இருக்கு? மேம் பேஜ். ஃபர்ஸ்ட் பேஜன்ட். அடுத்தது செகண்ட் ஒன் என்ன இருக்கு? பாலிசேட். தேர்ட் ஒன் என்ன இருக்கு? தேர்ட் பேலஸ். ஃபோர்த் பேகன். பேகன். பேஜஸ், பேகன், பாலிசேட், பேஜன்ட், பேலஸ். இப்ப இத நம்ம என்னபடி எழுதணும்? ஆர்டர்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே பி தான் இருக்கு, செகண்ட் லெட்டர் எல்லாமே ஏல தான் இருக்கு. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் அப்படியே எடுத்து வச்சுக்குங்க. தேர்ட் வந்து 2 இதுல ஜின்னு இருக்கு, 3 இதுல ஜி இருக்கு. ஜிக்கு அடுத்து அந்த ஜி உள்ள இதுல அடுத்தது ஃபோர்த் லெட்டர் பாருங்க, அப்ப பேகன் தான் ஃபர்ஸ்ட் வரும். பேகனை ஃபர்ஸ்ட் எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் பேஜ், செகண்ட் வந்து பேஜ் வரும். தேர்ட் ஒன் வந்து பேஜன்ட் வரும். அதுக்கப்புறம் எல் வந்துருச்சு. ஜிக்கு அப்புறம் எல்லுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏ தான் ஃபர்ஸ்ட் வரணும், பேலஸ், அப்புறம் பாலிசேட். இப்ப வரிசை இதை எழுதிட்டோம். இதுல வலதுபுறத்திலிருந்து இரண்டாவது இடம் பேலஸ். பேலஸ். அவ்வளவுதான். வலதுபுறம் அப்படிங்கிற போது இங்க இருந்து பார்க்கணும், இந்த சைட்ல இருந்து பார்க்கணும். பேலஸ் தான் கரெக்டா? வலதுபுறம்னா ரைட் சைடு, இடதுபுறம்னா லெஃப்ட் சைடு. புரியுதா இப்போ? இதெல்லாம் ஒரு கொஸ்டின் தான் வரும், இதெல்லாம் பயப்பட வேண்டாம், கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 68. 56 பவர் 25 என்னும் எண்ணின் 75 ஒன்றாம் இலக்க எண் எது? ஒன்றாம் இலக்க எண். ஒன்றாம் இலக்க எண். இப்ப நீங்க ஒன்றாம் இலக்க எண் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு. புரியுதா? இப்ப இதுல மேல உள்ள எக்ஸ்போனன்ஸ் தான் நீங்க பார்க்கணும். 56 பார் 75. இந்த 75ல 1 டிஜிட்ல என்ன இருக்கு? ஒன்றாவது இலக்கம் என்ன இருக்கு? 5 5 இருக்கு. இப்ப
இந்த பவர்ல இருக்க நம்பரோட 1ஆம் இலக்க எண் வந்து ஆட் நம்பரா இருந்தா, அதாவது 3, 5 அந்த மாதிரி இருந்தது, அந்த மாதிரி இருந்தா கீழே இருக்கு இல்லையா, அந்த நம்பரோட 1ஆம் எண் என்னவோ அதுதான் வரும். புரியுதா? ஆன்சர் 6. ஆன்சர் வந்து 6 தான். இது ஈவனா இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது வந்து ஈவன் நம்பர் வரும்போது நான் சொல்லி கொடுக்குறேன். இப்ப இது ஆட், மோஸ்ட்லி வந்து ஆட் நம்பர் தான் கேக்குறாங்க. சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். மேல உள்ள எக்ஸ்போனன்ஸ்ல 1ஆம் இலக்க எண்ல வந்து நம்பர் இருந்தது அப்படின்னா கீழே இருக்க நம்பர் தான் அப்படியே ஆன்சர். அப்ப இதுக்கு ஆன்சர் 6. ஓகேவா? 6. இதுக்கப்புறம் அடுத்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து கோடிங் டிகோடிங் இன் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இதுதான் அதிக அளவு வரும். கிட்டத்தட்ட 15 to 20 கொஸ்டின் வந்து நமக்கு வரலாம். இது வந்து எப்படின்னா, ஒண்ணு லைன்ஸ் பேஸ் பண்ணி கோடுகளை ஒப்பிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து கடிகார திசை, கடிகார எதிர் திசை, அதை பத்தி அதுல கண்டுபிடிக்கணும். அப்புறம் விடுபட்ட நம்பர் சொல்லுவாங்க, விடுபட்ட எண், அதாவது விடுபட்ட வரைபடம். அதுல ஒரே ஒரு பாயிண்ட மட்டும் தான் வச்சுக்கணும். ஒரு சர்க்கிளோ இல்ல ஒரு டாட்டோ ஏதோ ஒண்ணு அதுல கொடுத்துருப்பாங்க. அது எப்படி மூவ் ஆகுது, அந்த கடிகார திசையில வருதா இல்ல எதிர் திசையில வருதா அப்படி கண்டுபிடிக்கணும். இதுதான் இதுல. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்ட 3 படங்களை தொடர்ந்து வர வேண்டிய படம். இதுக்கு அடுத்து வர வேண்டிய படம் என்ன? ஃபர்ஸ்ட் படம் ஒரு ட்ரையாங்கிள், ஒரு சர்க்கிள் இருக்கு. அது செகண்ட் படத்துல ஒரு பெரிய சர்க்கிள்குள்ள 2 ட்ரையாங்கிள் இருக்கு. அடுத்து தேர்ட் ஒன் வாங்க. இது என்னது? இதுக்கு பேரு ஐங்கோணம். சதுரம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன வரும்? சதுரத்துக்குள்ள 2 ஐங்கோணம் வரணும். செகண்ட் ஆப்ஷன். புரியுதா? இன்னொரு தடவை சொல்லவா? புரிஞ்சு. ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள், ஒரு சர்க்கிள் இருக்கு. அடுத்தது அந்த ஒரு சர்க்கிளை பெருசாக்கிட்டாங்க, அது உள்ள 2 ட்ரையாங்கிள் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இது நீங்களா பார்த்துதான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஐங்கோணம், ஒரு சதுரம் இருக்கு. அடுத்து நம்ம என்ன வரணும், நமக்கு டக்குன்னு அந்த பெரிய ஸ்கொயருக்குள்ள 2 ஐங்கோணம் வரணும். செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 70. இது கடிகார திசை, கடிகார எதிர் திசை கணக்கு. ஒரு சர்க்கிள்ல இந்த பக்கம் ஒரு ஆரோ, சரியா? அதுக்கப்புறம் அடுத்த படத்துல சர்க்கிள்குள்ள சர்க்கிள், அந்த ஆரோ கடிகார திசையில சுத்திருச்சு. அதுக்கப்புறம் அந்த சர்க்கிள்குள்ள சர்க்கிள், 3 ஆரோ, எல்லாமே கடிகார திசையில தான் வருது. அதுக்கு அடுத்து நமக்கு என்ன வரணும்? 4 சர்க்கிள் வரணும். ஆப்ஷன் 1. வெரி குட். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 1க்கு அப்புறம் 2 ஆரோ இல்ல, அதே ஒரே ஆரோ தான், சர்க்கிள் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிளும் ஒரு ஆரோவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப 4 சர்க்கிள் 3 ஆரோ. ஆப்ஷன் 1. புரியுதா? ஓகேவா? எஸ் மிஸ். நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த படம். இதுல ஒரு சர்க்கிள், ஸ்கொயர், ஒரு ஆரோ, ஒரு ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் என்னவாயிருக்கு? அடுத்த படத்துல எப்படி மாறி இருக்கு? ட்ரையாங்கிள் அங்க போய் ரிவர்ஸ்ல ட்ரையாங்கிளும் இதுவும் டான் பண்ணிருக்காங்க. அடுத்த படத்துல அப்படியே மூவ் ஆகுது. எல்லாமே கிளாக் வைஸ்ல தான் வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது மேல போயிடணும். தேர்ட் ஒன் தான் இதுக்கு ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன்.
72. நீங்களே கண்டுபிடிங்க, இதை பாக்குறேன். நீங்களே கண்டுபிடிங்க, இது ஈஸி தான், நீங்களே கண்டுபிடிச்சலாம், அதுக்கு டீச்சரே தேவையில்லை. Ma'am, second option. Ma'am, second option. நீங்க எக்ஸ்பிளைன் கண்டுபிடிச்ச எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மிஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்ல, இது ரெண்டு பேருமே தப்பு தான். எப்படி அத வந்து பாருங்க, கரெக்டா பாருங்க. பிளஸ் மைனஸ் Ma'am, ma'am, third option. தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். Third option, ma'am. தேர்ட் தான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது வேற என்ன வரும்? Ma'am, fourth option. Fourth option, ma'am. ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். ஃபோர்த் ஆப்ஷன். ஃபோர்த் தான். அடுத்தது இது முதல் இரண்டு படங்களில் இடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் விடுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் 4 மிஸ். ஆப்ஷன் 4. எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி எப்படி மிஸ் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2 சர்க்கிள், அப்புறம் 2 லைன். ஒரே லைன், ஒரு லைன். ஒரு லைன். அதுக்கு அடுத்து 2 சர்க்கிள் டபுள் ஆகுது. இங்க வந்து 2 லைன்ஸ் 2 சர்க்கிள்ஸ். இங்க வந்து 4 சர்க்கிள் டபுள் ஆகும். டபுள் ஆகணும், அவ்வளவுதான். வெரி குட். அடுத்தது கண்டுபிடிங்க. இதே பேசிஸ்ல தான் எல்லாமே வரும். அதே பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 படத்துக்குள்ள தொடர்பு, அடுத்து அந்த 4 படுத்துதல் அர்த்தம் ஸ்கோப். ஓகேவா? அதுல அதே தொடர்பை தான் நீங்க அங்க சொல்லணும். இப்ப அடுத்தது பாருங்க, அடுத்தது கண்டுபிடிங்க. ஆப்ஷன் 2. ஆப்ஷன் தப்பு. Option 4. ஆப்ஷன் 4. அதை எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் வந்து மிஸ் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து இது நடுவுல சர்க்கிளுக்கு நடுவுல ஸ்டாண்டிங் லைன் இருக்கு மிஸ். அப்புறம் செகண்ட் ஒனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டிங் லைனும், செகண்ட் சர்க்கிளுக்கு வந்து கிராஸ் லைனும் இருக்கு மிஸ். சரி. அதே மாதிரி இங்கேயும் நம்ம அந்த மாதிரி இங்கேயும் அதே மாதிரி ஒனுக்கு ஸ்டாண்டிங் லைனும் செகண்ட் ஒன் ஸ்டாண்டிங் லைனும் இருக்கு. அதனால ஃபோர்த் ஆப்ஷன்ல ஸ்டாண்டிங் லைனும் கிராஸ் லைனும் இருக்கு. அதனால அவ்வளவுதான். வெரி குட், அவ்வளவுதான். அடுத்தது Ma'am, fourth option. Correct. Explanation. Ma'am, first third இல்லப்பா, fourth தான் ஆன்சர். இல்ல 76க்கு வந்து third தான். ஆன்சர் சொல்லுங்க, எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மேல வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு, அது டார்க்கா இருக்கு. 2 சர்க்கிளுக்கு மட்டும் டார்க்கா இருக்கு. அப்புறம் இன்னொன்னு வந்து ரெசிப்ரோக்கல் ஆகி கீழே சர்க்கிள் வந்து டார்க்கா இல்ல. இங்கிட்ட வந்து ஆப்போசிட், இது டைரக்ட் இங்க ஆப்போசிட்டா வருது. இந்த ஸ்டாண்டிங் லைன்ஸ் ஆரோ வந்து ஆப்போசிட்டா வருது. அதனால தேர்ட் ஆப்ஷன். வெரி குட். அவ்வளவு. இதுல ஆரோவையும் கவனிக்கணும், மேல உள்ள அந்த இமேஜையும் கவனிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது கண்டுபிடிங்க. Ma'am, fourth option.
நல்லா பார்த்து சொல்லுங்க. தேர்ட் ஆப்ஷன் மிஸ். தேர்டா? Bombs. கரெக்ட். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து அந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் 3 சர்க்கிள் வந்து அவுட் சைடுல இருக்கு, உள்ள இன்சைடு இல்லாம அவுட் சைடுல இருக்கு. அப்புறம் அடுத்த இமேஜ்ல இன்சைடு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன்ல வந்து ஒரு அது அவுட் சைடுல இருக்கு, ஒரு சைடுல மட்டும் ஒரு லைன் போகுதுங்க. வெயிட், அதாவது ஃபர்ஸ்ட்ல மூணுமே என்ன இருக்கு, வெளியில அந்தந்த பாக்ஸ்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே உள்ள வந்துடுச்சு. உள்ள வந்த பிறகு அந்த ஸ்லேட் மாதிரி இருக்கிறது என்ன, அது கிளாக் வைஸ்ல சுத்தி இருக்கு. ஒரு கிளாக் வைஸ் 2 தடவை வந்திருக்கு. அடுத்தது அவுட் சைட்ல இருக்கிறது 3 இது சர்க்கிளும் உள்ள வரணும், 2 தடவை கிளாக் வைஸ்ல சுத்தணும். அப்ப என்ன வரும்? தேர்ட் ஆன்சர் தான் வரும். ஓகேவா? புரியுதா? அது எப்படி சுத்துது கிளாக் வைஸையும் நோட் பண்ணணும், ஒரே டைம்ல 2-3 விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும். அவ்வளவுதான். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப இதுல எதுவும் டவுட் இருக்கா? No ma'am. அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் ஒரு 15 கொஸ்டினோட நம்ம கிளாஸே முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிருச்சு, கிளாஸ் முடியல, இந்த கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சிருச்சு. அடுத்து வேற ஒரு கொஸ்டின் பேப்பர். சரி, இப்ப இந்த ஃபார்முலாஸ் நான் கொஸ்டின் நடத்தும் போதே அதுக்குண்டான ஃபார்முலாவே சொல்லிடுவேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜூன் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. சோ நீங்க இப்பையில இருந்து இதுக்கும் சேர்த்து ரொம்ப சின்சியரா படிச்சாகணும். கிளாஸ் ஆகும். இங்க நம்ம இருக்கோமா, இது நம்ம படிச்சதெல்லாம் இப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாப்டர். அப்ப நீங்க நான் சொன்னபடி அந்தந்த சாப்டர் பேரும் நான் சொல்லிதான் நடத்துறேன். நீங்க அந்தந்த சாப்டரை தேடி படிக்கணும். ஓகேவா? புக்கு வந்து ஸ்கூல்ல இதுக்கு தரமாட்டாங்க. நீங்க புக் ஷாப்ல போய் தனியா வசதி இருக்கவங்க வாங்கிக்குங்க. இல்லைன்னா போன் கையில இருந்ததுன்னா அந்த சாப்டர் பேரை கூகுள்ல போட்டீங்கன்னா அதுக்கான ஒர்க் ஷீட்லாம் வரும். நீங்க பார்த்து போட்டு பார்த்துக்கணும். ஓகேவா? Okay ma'am. சரியா? நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடுறோமோ அவ்வளவுதான் நமக்கு பலன் கிடைக்கும். அதனால